வணக்கம் உறவுகளே, திங்கட்கிழமைக்குள்ள ஹார்மூஸ் ஜலசந்திய தொறக்கலையேண்டா ஈரானில் இருக்கிற மின் நிலையங்களை அடியோட அழிப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு 48 மணி நேர கெடுவ விதிச்சாரில்லே. அந்த மிரட்டலை கேட்டு ஈரான் பயந்து நடுங்கும் என்று பென்டகன் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஈரானிய ராணுவம் இப்ப அப்படியே ட்ரம்போட முகத்துல அரைஞ்சா மாதிரி ஒரு மாபெரும் பதில உத்தியோகபூர்வமா கொடுத்திருக்கு உறவுகளே. ஈரான் விட்டிருக்கிற இந்த 4 கட்ட அழிவு திட்டம் இப்ப அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாண்டி மத்திய கிழக்கு முழுக்க மரண பயம் பரப்பியிருக்கு. பாருங்க உறவுகளே, ஈரானிய அரசு தொலைக்காட்சியில தோண்டி பேசிய ராணுவ பேச்சாளர் இப்ராஹிம் சுல்ஃபகாரி ரொம்ப ஆவேசமா தன்னோட உரைய தொடங்கினார். அமெரிக்காவோட பயங்கரவாத ஜனாதிபதி. அதுக்கப்புறம் ஹார்மூஸ் ஜலசந்தியோட உண்மையான நிலைமைய ரொம்ப தெளிவா விளக்கினார். நாங்க ஜலசந்திய முழுமையா மூடல, எங்களை எதிரிகளுக்கும் ஆபத்து விளைவிக்கிற கப்பல்களுக்கு தான் அந்த பாதை மூடப்பட்டிருக்கு. மத்தபடி சாதாரண கப்பல்கள் எங்கட அனுமதியோட போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்காக நீங்க எங்கட மின் நிலையங்களை அடிக்க நினைச்சா நாங்க சும்மா இருப்போமா? உறவுகளே, இப்ப முக்கியமான பகுதி ஈரானோட 4 கட்ட பதிலடி திட்டம். முதலாவது, ஒரு குண்டு கூட எங்க மின் நிலையத்துல விழுந்தா ஹார்மூஸ் ஜலசந்தி முழுமையா மூடப்படும். ஒரு சொட்டு எண்ணெய் கூட உலகத்துக்கு போகாது. 2வது, இஸ்ரேலோட மின் நிலையங்களும் தொலைத்தொடர்பு மையங்களும் அப்படியே அடிச்சு நொறுக்கப்படும். இஸ்ரேல் இருளில மூழ்கும். 3வது, மத்திய கிழக்கில அமெரிக்க பங்குகள் உள்ள எல்லா கம்பெனிகளும் தேடி தேடி அழிக்கப்படும். ஆனா 4வது பாயிண்ட், இதுதான் உண்மையான அதிர்ச்சி. பஹ்ரைன், கத்தார், குவைத், அமெரிக்க தளங்கள் உள்ள நாடுகள் எல்லாம் பாதுகாப்புல இல்ல. அமெரிக்க தளங்களுக்கு இடம் கொடுத்த எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டோட மின் நிலையங்களையும் தாக்குவோம். உறவுகளே, இங்கதான் மாபெரும் விபரீதம். இப்ப இந்த போர் அமெரிக்கா வர்சஸ் ஈரான் மட்டும் இல்ல, மத்திய கிழக்கு முழுக்க பரவும். எங்கட கரண்ட் போனா உங்கட யாருக்கும் இருக்க கூடாது. இந்த சவால் தான் 3ஆம் உலகப் போர் அபாயத்தை உருவாக்குது. உறவுகளே, இந்த எச்சரிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக மாறுமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இணையத்தால் இணைவோம் இந்த யுகத்தை.